எஸ். சார் 10th நீங்க டிஸ்கஷன் பண்ணவே இல்ல சார். என்ன கொஸ்டின்? 10th யூனிட் ஒன்னு வச்சீங்க சார், டிஸ்கஷன் பண்ணவே இல்ல சார். சரி, அது நெக்ஸ்ட் டைம் வேணா அதை பார்ப்போம் மிஸ். நெக்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ மெயினா வந்து இப்போ அடுத்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்போது சில டாக்குமெண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமம் ½ hour மேக்ஸிமம், சரியா, ½ hour எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணும், ஏன்னா கடைசி நேரம் நம்ம கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. மெயினா அதுக்கு என்னென்ன நம்ம ரெடி பண்ணணும், இப்போதைக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணணும், நான் சில விஷயம் சொல்றேன், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிலது ஏதாவது சொன்னா அது ரிலேட்டடா நானும் சொல்றேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல நீங்க வந்து 10th சர்டிஃபிகேட்ல இருந்து பார்ப்போம். 10th 12th, சரியா? அது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே வச்சிருப்பீங்க 10th சர்டிஃபிகேட்ல இருந்து. அதுக்கடுத்து நீங்க நம்ம நார்மலா குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி பிஎட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th 12th, அதுக்கடுத்து பிஎஸ்சி, இது எல்லாரும் வச்சிருப்பீங்க 10th. இதுல வந்து டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. சார் நம்ம காலத்துல டேட்டா பர்த்தே கிடையாது சார், சர்டிஃபிகேட்டே கிடையாதுன்னா டோன்ட் வரி. டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் இதுல வச்சிருந்தா டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த 10th சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம் டேட்டா பர்த்துக்கு பதில், சரியா? உங்க பர்த் டேட் பாக்குறதுக்கு. ரைட். பிஎஸ்சி பொறுத்தளவு பாருங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி தான். இதுல வந்து ஜுவாலஜின்னு பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது ஈக்குவலண்ட் நீங்க வேற மேஜர் இருந்தா ஈக்குவலண்ட் மட்டும் நீங்க ஜிஓ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க போதும். இப்ப பிஎஸ்சினா இதுல கண்டிப்பா என்ன இருக்கணும், மார்க் ஷீட் உங்க கையில இருக்கணும். இந்த மார்க் ஷீட் வந்து நீங்க எப்படி வச்சிருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க, சரியா? அப்படியே கடைசி வரைக்கும் வந்து ஒரு 3 வருஷம்னா 6 மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க, அப்படியே வச்சிருப்பீங்க. சில பேர் கன்சல்ட் மார்க் ஷீட் சில காலேஜ்ல கொடுத்துருப்பாங்க, சில காலேஜ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும், சப்போஸ் கன்சாலிடேட் மார்க் ஷீட் தான் ரொம்ப முக்கியம், சரியா? குமுலேட்டிவ், அத கன்சாலிடேட் இல்ல குமுலேட்டிவ், கரெக்ட், சரியா? குமுலேட்டிவ் மார்க் ஷீட் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 6 செமஸ்டருடைய ஃபுல்லா ஒரே மார்க் ஷீட்டா இருக்கும். அது யாருக்கெல்லாம் இல்லையோ, சரியா, அத வாங்கி வச்சுக்கணும். நான் இப்ப சொல்றதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து சொல்ல எழுதிக்கோங்க. குமுலேட்டிவ் மார்க் ஷீட் என்கிட்ட இல்ல சார் அப்படின்னு சொல்றவங்க உடனே அப்ளை பண்ணி எந்த காலேஜோ இல்ல யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் குமுலேட்டிவ் மார்க் ஷீட், சரியா? ஏன்னா இது முக்கியம். நெக்ஸ்ட் சில பேர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு அப்படியே மறந்து முத கொடுத்திருப்பாங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அது அப்படியே அது சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். இப்ப நாங்களாம் வந்து நான் செம்ல படிச்சோங்க சார். எங்ககிட்ட பிஎஸ்சி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படிட்டு 3 மார்க் ஷீட் மட்டும்தான் இருக்குங்க சார். நோ ப்ராப்ளம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது வாங்கவே முடியலனாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதனால ரிஜெக்ட்லாம் ஆகாது. ஆனா இது இந்த மாதிரி கேஸ் வந்து வாங்க முடியலன்னா அது விட்டுருங்க. சில பேர் நார்மலா படிக்கிற இடத்துல அழகா குமுலேட்டிவ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்க என்னன்னா 3 அதர் செமஸ்டர் நான் செமஸ்டர்ல படிக்கும் போது குமுலேட்டிவ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆமாங்க சார். கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். சரி, குடுக்கலாம் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். குறுக்கெல்லாம் விட்டுருங்க. என்ன 3 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நம்ம வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து இப்ப டெம்பரரியா ரீசெண்டா முடிச்சோம், ரைட், 6 மாசம் வரைக்கும். இது ப்ரொவிஷனல்ஸ் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், கான்வகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ண. ரொம்ப பேர் இதை அப்ளை பண்ணவே மாட்டாங்க சார். நம்ம என்ன கான்வகேஷன் எதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. பட்டம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? சோ யாரெல்லாம் இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் முடிச்சோன்னா நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் முதல் எடுத்து பாருங்க. நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். கான்வகேஷன் சர்டிஃபிகேட், சரியா? அதாவது பட்டம். சோ அந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க ஐ திங்க் 1000 ரூபாவோ 800 ஏதோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பொறுத்து இருக்கு. கான்வகேஷன் இப்ப அப்ளை பண்ணா மேக்சிமம் 2 மாசம், மேக்சிமம் நான் சொல்றது உங்க வீட்டுக்கே அவங்க அனுப்பி விட்டுருவாங்க போஸ்டல்ல. இல்ல உங்களுக்கு பவர் இருந்தா போன உடனே அங்கேயே ஒரு 2 நாள்ல 1 நாள்ல போன உடனே காலையில கொடுத்து ஈவினிங் வாங்கிட்டு வர்றவங்க எல்லாம் இருக்கு. சடனா அந்த அளவுக்குலாம் வேண்டாம், பணம் அதிகமா கட்டணும் அதுக்கு, சரியா? நீங்க கான்வகேஷன் இல்லையா, நீங்க என்ன செய்றீங்க, அப்ளை பண்ணுங்க. 2 மாசத்துல மேக்சிமம் நான் சொல்றேன், 2 மாசத்துல வீட்டுக்கே வந்துடும். அது கான்வகேஷன் கண்டிப்பா வச்சிருக்கணும், நான் இப்பயே சொல்லிட்டேன். இதே மாதிரிதான் எம்எஸ்சிக்கும் சார், இதே தான் எம்எஸ்சிக்கும், சரியா? சோ குமுலேட்டிவ் மார்க் ஷீட், நெக்ஸ்ட் கான்வகேஷன், வேற ஒண்ணு பெருசா இதுல ஒண்ணு வேண்டாம், சரியா?
இதுல நான் எம்ஃபில் வச்சிருக்கேன் சார், பிஹெச்டி வச்சிருக்கேன் சார், எம்எட் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து பிஎட், அதை சொல்லிடுறேன். பிஎட்டுக்கு அதே தான், குமுலேட்டிவ் மார்க் ஷீட், கான்வகேஷன். இது போதும், இதை மட்டும் ரெடிங்க. சரியா? நீங்க எம்ஃபில் வச்சிருந்தாலும் சரி, பிஹெச்டி வச்சிருந்தாலும் சரி, எம்எட் வச்சா அதுக்கும் கான்வகேஷன் வாங்கி வைக்கணும், வச்சுக்கோங்க, வைக்க வேண்டாம்னு சொல்லல. பட் இதுதான் குவாலிஃபிகேஷன், இதுதான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். சார் ஒரு டவுட் சார். சார் பிஎட்க்கு இருங்க மிஸ். சார் பிஎட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தான் சார் மார்க் ஷீட் இருக்கும். அது குமுலேட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கொடுக்கலையா அவங்க? அப்புறம் டிகிரி கொடுத்துட்டாங்களே. இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல சார், சில காலேஜ்ல அப்படி கொடுப்பாங்க, சில காலேஜ்ல நீங்க யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணா குமுலேட்டிவ் கொடுப்பாங்க. இது யாராவது இத பத்தி யாராவது சொல்றீங்களா? ஏன்னா சில பேருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கொடுத்திருக்காங்க சார். அந்த ஏன்னா நானே வாங்கியிருக்கேன், நானும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் படிச்சேன் பிஎட். இல்ல நாங்க லோக்கல் காலேஜ்ல தான் படிச்சோம். யூனிவர்சிட்டில அப்படி தர மாட்டாங்க சார். சார் பிஎட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி படிச்சேன் சார். பாரதர்ஷன் யூனிவர்சிட்டில அப்படி தர மாட்டாங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல மிஸ், இப்ப சில யூனிவர்சிட்டியில தருவாங்க, சில யூனிவர்சிட்டியில தரலன்னா கவலைப்பட வேண்டாம். அதான் சார், அதான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். இல்லன்னா 2 மார்க் ஷீட் அப்லோட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். நான் கேட்டேன் சார் அப்பயும் காலேஜ்ல. நீங்க ஆல்ரெடி இத பத்தி சொல்லி இருந்தப்ப நான் கேட்டேன் காலேஜ்ல. கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார்ட்ட கேட்டப்ப இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் செம் ஃபர்ஸ்ட் இயர் மார்க் ஷீட் செகண்ட் இயர் மார்க் ஷீட்ல அரியர் இல்ல, டிகிரி வாங்கிட்டீங்களா அப்ப அது போதும், ப்ரொஃபஷனல் கூட தேவையில்லை அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா அது எனக்கு டவுட் இருந்துச்சு. நீங்க ஆல்ரெடி ரைட் தான் சார். நான் என்ன சொன்னா, வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டில வந்து அவங்க குமுலேட்டிவ் தர்றாங்க. அப்படி வாய்ப்பு இருந்தா வாங்க, இல்லனாலும் கவலைப்பட வேண்டாம். ஆனா கான்வகேஷன் கண்டிப்பா வாங்கணும். வாங்காம எல்லாரும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, கான்வகேஷன் கண்டிப்பா வாங்கணும். சரியா சார்? ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். இப்ப தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன், ஆமா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் சார், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் மார்க் ஷீட் செகண்ட் இயர் மார்க் ஷீட் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த கன்சர்ன் பர்சன் வந்து யூனிவர்சிட்டி வந்து 500 சம்திங் டிடி எடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னாங்கன்னா ஓவராலா குமுலேட்டிவ் மார்க் ஷீட் வந்துடும். இப்ப அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அந்த அஃபிலியேஷன்ல படிச்சவங்களுக்கு மட்டும் அந்த மேக்ஸிமம் அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் கரெக்ட்டா சார்? இல்ல சார், பிரைவேட் காலேஜஸ் அவங்க தனியா அப்ளை பண்ணிக்கலாம் சார். அந்த 2 ஃபர்ஸ்ட் இயர் மார்க் ஷீட்டும் செகண்ட் இயர் மார்க் ஷீட்டும் ஜெராக்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். ஜெராக்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனா பிளஸ் ஆன்லைன்ல பே பண்ணலாம் சார். இப்போ வந்து ஆன்லைன்ல பே பண்ணிடலாம், இல்லைன்னா டிடி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா கன்சர்ன் அந்த டிஎன்டிஓ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணினால் ஓவரால் மார்க் ஷீட் இப்ப அந்த 2 இயர் பேட்டர்ன்ல படிச்சவங்களுக்கு பொருந்தும். 2015க்கு பிறகு பிஎட் பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு சிங்கிள் இயர். நான் வாங்கியிருக்கேன் சார். கரெக்டா சொல்லிட்டாங்க. அது பாத்தீங்க, அதுக்கு தான் இப்ப இது ஒவ்வொருத்தரும் மேபி பிஎட் காலேஜ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ல நம்ம கிட்ட படிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சோ அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா நீங்க வாங்கிருங்க. பெர்மிஷன் லெட்டர் வாங்கி போணும் சார் யூனிவர்சிட்டி பார்க்கிறதுக்கு முன்னாடி. அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க சார். ஆக்சுவலா இல்ல அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு நாம்ஸ் இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த தமிழ் சர்டிபிகேட் வாங்க போனாங்கல்ல சார். பிஎட் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சாங்கன்னு சொல்லிட்டு கன்சர்ன் சம்டைம் ஃபீஸஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டியில கொஸ்டின் கேக்குறாங்களா சார் காலேஜ்ல இருந்து, ஏன் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணாம நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அந்த ரீசனுக்காக லெட்டர் வந்து கேக்குறாங்க சார். காலேஜ்ல இருந்து லெட்டர் கேட்காங்களா? ஆமாங்க சார், காலேஜ் மூலியமா லெட்டர் எழுதி நம்ம சரி ஒரு லெட்டர் வாங்கிட்டு தான் போயிருங்களா, அவ்வளவுதானே. இப்ப என்ன யூனிவர்சிட்டி போய் பார்க்கணும் சார். ஒரு காலேஜ் லெட்டர் எழுதி அல்ல பிரின்சிபல் மூலம் ஒரு நீங்க ஜெராக்ஸ் வச்சு அனுப்பி விட்டுருங்க, அவ்வளவுதான். நேரா போக முடியல, ஆன்லைன்ல தானே பேர்லாம் கொடுத்துறாங்க சார். 1 டே கூட 1 டே இல்ல 2 டேஸ்ல முடிஞ்சது சார். ஓகே, நல்ல ஒரு சில ஐடியாஸ் சொன்னீங்க, வெரி குட். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட் மத்தது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட். சொல்லுங்க சார். பிஎட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சார் அக்செப்ட் பண்ணுவாங்களா சார்? அதெல்லாம் அக்செப்டட். சரியா? பாண்டிச்சேரி, ஐ மீன் இந்த கர்நாடகா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கர்நாடகா படிச்சவங்க எல்லாம் இப்ப பிஜி ஸ்டூடெண்டா இருக்காங்க. சரியா? சில இதுக்கு அதாவது நீங்க சில வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு ஈக்குவல் இருந்தா மட்டும் ஈக்குவல் அவங்களே சிலது கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அக்செப்ட் தான் மிஸ். ஒண்ணு அது ஏதோ மைக்ரேட் சர்டிபிகேட் ஏதோ ஒண்ணு மட்டும் அது ஃபைனலா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆமா, அவங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பண்ணா தமிழ்நாடு எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில மைக்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். அது மட்டும் ஒன்று வாங்கணும், மைக்ரேஷன் சர்டிபிகேட் மட்டும் ஒன்று வாங்கணும். அது ஆக்சுவலி நம்ம யூனிவர்சிட்டி முன்னாடியே யூனிவர்சிட்டி மாறும் போதே மைக்ரேஷன் சர்டிபிகேட் வித்தின் தமிழ்நாடுல வாங்கணும். இருக்குங்க சார். பட் ஆனா அந்த கண்டிஷன்ல வந்து காலேஜ் வந்து லெட்டர் கொடுத்துருவாங்க சார். நாங்க லேட்டரா சப்மிட் பண்றோம் அந்த பர்சனுக்குன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருவாங்க.
ஆனா இவங்க வந்து ஃபர்தரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த கேண்டிடேட், அதை அப்படியே விட்டுருவாங்க. இப்போ அவங்க வந்து அந்த கன்சர்ன் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கான்வகேஷன் வரும், இல்லைன்னா அவங்க கான்வகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எஸ், கான்வகேஷன் வாங்கிட்டீங்களா மிஸ் நீங்க பாண்டிச்சேரி வாங்கிட்டு சார் வாங்கிட்டேன் சார் வாங்கிட்டேன் சரி, சார். ஓகே 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 சரி, ரைட். Okay, கொஞ்சம் thank வெயிட் பண்ணுங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றேன். இப்ப நீங்க டவுட் உள்ளது கேளுங்க. இப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். வெயிட் மிஸ், மிஸ் நான் தான் சொல்லிட்டேன்ல, ப்ரொவிஷனல் தான் கான்வகேஷன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல. ரைட், அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர், நம்ம ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆகல. ஏன்னா நான் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் வேற வேற சென்ட்ரல்ல இருந்து வந்தவங்க, பிரைவேட்ல வேற இண்டிவிஜுவலா படிச்சவங்கலாம் இதனால ரிஜெக்டே ஆயிருக்காங்க, வித்துகள்ல இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம ஸ்டூடெண்ட் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, நான் சொன்னது கேட்காம. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்ல போறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இப்ப வந்து உங்க பேர் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுல டாட்டர் ஆஃப் இல்லைன்னா சன் ஆஃப், உங்க அப்பா பேர் தான் இருக்கணும். இப்பே சொல்லிட்டேன். சரியா, உங்க நேம்க்கு அடுத்து டாட்டர் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு ஆள் பேர் ராம், என்ன சொல்ல, ராணின்னு இருக்கு, அவங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அப்படின்னு வச்சுலேன். அப்ப டாட்டர் ஆஃப் சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கணும். நீங்க மேரேஜ் பண்ண பிறகு உங்க 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 சார் மேல பயங்கர பாசத்துல உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா உங்க சார் பேர்ல மாத்துனா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா, அது மட்டும் மைண்ட்ல வச்சாங்க. சன் ஆஃபோ டாட்டர் ஆஃபோ உங்க அப்பா பேர் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்ப ரீசெண்டா நம்ம, அதாவது நீங்க முன்னாடி வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா, ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதுல வந்து மேனுவலா எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க அதை என்ன செய்யறீங்கன்னா, எல்லாரும் இது வந்து ரொம்ப ஏஜ்டு கொஞ்சம் முன்னாடி படிச்சவங்க ஃபுல்லா இப்படி வச்சிருப்பீங்க. ரீசெண்டா வச்சிருக்கோம் வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்காது, போட்டோ இருக்காது. அவங்களும் என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இது இப்போ நீங்க இந்த வர்ற வாரமே செய்ய ஆரம்பிச்சிருங்க இந்த வேலையா. நீங்க இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தா போதும், அவனே செஞ்சிருவான். ஒரு போட்டோ கொண்டு போயிருங்க, ஒரு போட்டோ, உங்க போட்டோவோட புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல நீங்க எந்த மாற்றம் பண்ண முடியாது. நீங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும். நான் புதுசு மாத்தும் போது எங்க அப்பா பேரு ஹஸ்பண்ட் பேர் மாத்திடுறேன் அப்படின்னா தயவு செய்து மாத்தினாலும் பிரச்சனை தான், மாத்திரக்கூடாது. இங்க என்ன இருக்கோ இதை பார்த்து சொல்லுங்க சார். இன்னைக்குதாங்க சார் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாரு. என்னோட எங்க அப்பா பேரு தாங்க சார் இருந்தது, ஆனா அங்க ஹஸ்பண்ட் பேரு தான் போடணும்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாங்களாமாங்க சார். இப்படி எல்லாம் செஞ்சா நான் என்னத்த சொல்ல, இப்படி மாத்தவே கூடாது. இது யார் சொன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் பேர் தான் மாத்தணும்னு சொல்லி? சார் அங்க ப்ரௌசிங் சென்டர்ல தான் சொல்லிருக்காங்க சார். அவரு போட்டோ அதெல்லாம் வச்சு பண்ணிட்டாருங்க சார், ஆனா நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். அப்படி கொடுக்க மாட்டாங்க. உங்க சர்டிஃபிகேட் வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார், இன்னைக்கு பண்ணிட்டு வந்துட்டாருங்க சார். சொல்லுங்க சார். இவங்க யார் கம்யூனிட்டி அப்படின்னு அப்ளை பண்றாங்களோ அவங்க தான் சார் போகணும். அது வந்து அப்ளை பண்றவங்க யாருனாலும் இப்ப பண்ணலாமே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அந்த உள்ள மேட்டர்ல டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அத மாறக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல சார், இப்ப பழைய அந்த அட்டை உள்ள கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கொண்டு போகல சார். அவங்க வந்து போட்டோ பண்ணி சைன் பண்ணி ஆதார் கார்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் சார் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வருது சார். அப்ப இப்ப எனக்கு வேணும்டா, இப்ப நானு அந்த பழைய அட்டை உள்ள கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிளஸ் ஆதார் கார்டு பிளஸ் போட்டோ என்னோட சைன் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் சார் அவங்க ப்ரௌசிங் சென்டர்ல அனுப்புறாங்க. எஸ், கரெக்ட். நீங்க எல்லாம் ஆனா பேர் மாத்தவே மாட்டாங்களே, இவங்களுக்கு பேர் மாத்தி சார். ஆமா சார், அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. 100% சார் அது வந்து ப்ரௌசிங் சென்டர்ல வந்து தான் சார் கொண்டுட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாரு. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போகலைங்க சார், அவரும் போனாரு. சரி விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை உடனே அது இன்வாலிட் ஆகாது. அதை வச்சுட்டு திரும்ப வேற எது நீங்க உங்க அப்பா பேர் உள்ள மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்டே நான் சொல்லிட்டேன்ல, ஏன்னா இதுல என்ன ஆகும்னா இந்த கம்யூனிட்டி மாறிடும். இப்ப மேபி உங்க அப்பா, சிலது நான் சொல்றேன், நீங்க ஒரு கம்யூனிட்டியா இருப்பீங்க, உங்க சார் உங்க ஹஸ்பண்ட் வேற கம்யூனிட்டியா இருப்பாரு. அப்போது கம்யூனிட்டியே மாறிடும். இதனால வித்துகள் எத்தனை ஸ்டூடெண்ட் லாஸ்ட் டைம் வித்துகள்ல இருந்தாங்க தெரியுமா? கம்யூனிட்டினால. இது அசால்ட்டா எடுக்கக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம ஸ்டூடெண்ட் இதனால ஒருத்தர் கூட பாதிக்கக்கூடாது. நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், கம்யூனிட்டி மத்தது கூட பெருசா பாதிக்காது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வித்துகள்ல வச்சிருவாங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் போட்டுருவாங்க, நம்ம பேர் மட்டும் வராது. நம்ம டாப் ரேங்க் இருப்போம், நம்ம பேர் வித்துகள்ல வச்சிருவாங்க. சென்னைக்கு அலையணும், இதெல்லாம் நமக்கு தேவையா?
நான் போன வருஷம் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. சொல்லுங்க. ஒன் இயர்க்கு ஒரு முறை தான் சார் வாங்க முடியும். ரிட்டர்ன்ல எப்படி அது சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியாது சார். புரியல எப்படி? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா உடனே வராதுங்க சார். 1 or 2 daysல போய் கூட அதை தாலுகா ஆபீஸ்ல போய் பார்த்தவங்க அதை கேன்சல் பண்ணிட்டு கூட மறுபடியும் ரீஅப்ளை பண்ணிக்கலாங்க சார். அது அப்ரூவ்ட் ஆகாத வரைக்கும் கேன்சல் பண்ணலாம் சார். ஆமா, சர்டிஃபிகேட் சரி, மேக்ஸிமம் 1 வீக்ல உங்களுக்கு நெட்ல வந்துரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க போட்டோ கூட கையில வராத வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம் சார். சப்போஸ் பண்ணலாம். வந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது சார். வந்துருச்சுன்னா திரும்ப நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி முடியாது சார். அந்த யாரை பார்க்கணும் மிஸ், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அதை ஏன்னா நான் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணேன் சார், அதனால தான் சொல்றேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அப்பா பேர் தான் இருக்கணும். ஜென்ஸ் மேக்ஸிமம் மாறாது சார், இந்த லேடிஸ் தான். சரியா? ஜென்ஸ் மேக்ஸிமம் மாறாது, லேடிஸ் தான். நான் திரும்ப சொல்றேன், உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ள உங்க பேரும் சர்டிஃபிகேட் உள்ள உங்க பேர்லாம் கரெக்டா இருக்கணும். ஸ்பெல்லிங் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும், பாத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி அடுத்தது இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது ரொம்ப முக்கியம். சரியா? இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல போய் டென்ஷன் ஆகக்கூடாது. இப்பயே நீங்க ஏதோ ஆனா அந்த பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கணும் சார். கண்டிப்பா எக்ஸ்கியூஸ் மீ ஆகணும்ல சார், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும்ல சார். அதனால கண்டிப்பா இது புதுசு மாத்தியே ஆகணுமா மிஸ்? சார்? அதாவது இப்போ வரக்கூடிய நான் சாதாரணமா நீட் அப்ளை பண்றது கூட புது கம்யூனிட்டி போட்டோவோட தான் கேக்குறாங்க. ஓகே சார். சப்போஸ் அப்படி அந்நேரம் நம்மளுக்கு கேட்டுட்டா, நீ பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கத்தான் போகுது. அது நீங்க அவங்க நம்ம ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் உங்க கையில தான் இருக்கும். நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சார் எக்ஸ்கியூஸ் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சார் நான் விஓங்க சார். சொல்லுங்க சார். சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபாதர் பேர் போட்டு வந்தா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருங்க சார். ஃபாதர் பேர் போட்டு வந்தா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடலாம் சார். ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார். நான் பயந்துட்டேன் சார். விஓ சார், நிறைய பேரோட இது வந்து மறுபடியும் நாங்க ரிட்டர்ன் போட்டுங்க சார். அதை மறுபடியும் ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லுவோம். ஈவன் ஒரு ஸ்பெல்லிங் கூட கரெக்டா இருக்கணுங்க சார். போட்டோ கம்பல்சரி வேணுங்க சார். எஸ், நான் சொல்றதை விட சார் சொன்னாதான் சார் இப்போ சார் வித்தின் 2 days மறுபடியும் அப்ளை பண்ணுமாங்க சார்? சார் உடனே நீங்க பண்ணனதை வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லிருங்க. விஓ ஆர்ஐ கிட்ட சொன்னீங்கன்னா 2 நாள்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்களே போய் வாலண்டியரா சொல்லிட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் 3 or 4 daysல நீங்க வாங்கிடலாம். இப்ப ஓகே உடனே அப்ரூவ் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் சார் ஒரே நிமிஷம். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அப்பா பேர் இனிஷியல் மட்டும் இல்லாம வந்திருக்குங்க சார். அது மறுபடியும் அப்ளை பண்ணும்போது மாத்தி அப்ளை பண்ணணுமாங்க சார்? இன்சில் வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க சார். சார் விஓ சார். சார் அது சீல டிஜிட்டல் சைன் தாங்க சார் அது. இல்ல அந்த அப்பா பேர்ல இன்சில் இல்லாட்டன ஒரு பெரிய பிரச்சனை இல்லல்ல. அப்பா பேர்ல நம்ம பேர்ல இன்சில் இருக்கணும். அப்பா பேருக்கு அது பெரிய இஷ்யூ இல்லல்ல சார். இல்லைங்க சார். அப்பா பேர் இருந்தா போதுங்க சார். இப்ப வந்து சரோஜினி, தகப்பனார் பெயர் ராமசாமி அப்படி இருந்தாலே போதுங்க சார். ஓகே. அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ட்டா பாத்துக்க சொல்லுங்க சார். இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார். இப்ப தமிழ்ல நேம் வந்து ஹலோ சார். சொல்லுங்க சார். தமிழ்ல நேமும் இங்கிலீஷ்ல நேமும் வித்தியாசப்படுதுங்க சார். இப்ப இஸ்ரே எழுத்து வந்துச்சுன்னா அது வடமொழி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சூ போட்டு கொடுத்துறாங்க சார். இல்ல அது பிரச்சனை இல்ல சார். விஓ சார், அதுக்கு பிரச்சனை இல்லல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார். இங்கிலீஷ்ல கரெக்ட்டா பாத்துக்கணுங்க சார். கரெக்ட். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குங்க சார். ஆனா அவங்க தமிழ்ல எழுதும்போது இஸ்ரே வந்து வடமொழி எழுத்து அப்படிதான் வருது. அதே மாதிரி ஸ்பேஸ் வரும், இடைவெளி வரும். ஆமாங்க சார். அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆதார்ல ஏதோ பிரச்சனை தான் இருக்கும் சார். இங்கிலீஷ்ல கரெக்ட்டா இருக்கணும் சார். அவ்வளவுதான். போட்டோ கம்பல்சரி இருக்கணும் சார். போட்டோ கம்பல்சரி தான் சார். அதே மாதிரி இருக்கணுமாங்க சார்? தமிழ் நேம் ஏதாவது மாறி இருக்க கூடாதாங்க சார்? எப்படி சார் கேக்குதாங்க சார்? என்னோடது ஆர் ஹேமலதாங்க சார். தமிழ்ல வந்து ஈரான் தாங்க சார் போடுவேன். ஈரா அந்த மாதிரி தாங்க சார் எழுதுவேன். நோ ப்ராப்ளம். ஆனா ரெண்டு சர்டிபிகேட்ல ரான் வந்துருச்சுங்க சார். ஒரு சர்டிபிகேட்ல மட்டும் ஈரான் வந்துருச்சுங்க சார். அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமாங்க சார்? மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் இருக்காது சார். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சார் என்னோட
சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஒரே சார் என்னோட சார் பேர்ல சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா ஸ்பேஸ் சர்டிபிகேட்டும் யாரா என்னென்ன ஒவ்வொரு ஆளா வேணுங்கிறத நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. சார பேச விடுங்க ப்ளீஸ். சார் யாரா சார் சார் நான் சொல்றேன் சார். சார் ஃபர்ஸ்ட் நீங்க சார் ஃபினிஷ் என்னோட பண்ணிடுங்க பேர்ல சார். நெக்ஸ்ட் யார் யாரெல்லாம் ரைட், டவுட் நான் இருக்கோ உங்க நான் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் லாஸ்டா பண்றேன். கேட்க இருங்க, சொல்லுங்க சார் வெயிட் ப்ளீஸ். பண்ணுங்க. ரைட், விடுங்க. இப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முடிஞ்சுச்சு. அடுத்தது வந்து ஆதார் கார்டு. சரியா? சார் தேங்க்யூ பேர் சார். பேர் சொல்லு. நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், உங்க அப்பா பேர் தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் பேர் இருக்க கூடாது. சரியா? அது மாதிரி உங்க சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணும். அப்ப ஏதாவது மாத்தன்னா ஆதார் அட்ரஸ் ஒரு மேட்டரே கிடையாது. ஆதார் கார்டுல நீங்க எப்பயோ எடுத்திருப்பீங்க, வேற அட்ரஸ்ல இருப்பீங்க, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சரியா சார்? அதே மாதிரி இந்த விவோ சார் ஏதாவது நான் சொல்றதுல ஏதாவது வித்தியாசம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஆகவே நேம் ரொம்ப முக்கியம். அதுல இன்னொன்னு தெரியுமா, ஆதார்ல வந்து சன் ஆஃப் வராது, டாட்டர் ஆஃபும் வராது, வர மாட்டேங்குது. கேர் ஆஃப் வரணும். கேர் ஆஃப், அதான் சொல்ல வந்தேன் சார். சொல்ற கேர் ஆஃப்னு வரும், நோ ப்ராப்ளம். சரியா? அவே கேர் ஆஃப் தான் வரும். நீங்க அத மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. சோ உங்க அப்பா பேர் வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சார் கேர் அப்பா பேர்ல தான் இருக்கணுமா சார்? ஹஸ்பண்ட் நேம் இருக்கலாம்ல சார்? எப்படி? இனிஷியல் மட்டும் நேம்ல இனிஷியல் மட்டும் கரெக்டா வந்து கேர் ஆஃப்ல ஹஸ்பண்ட் நேம் இருக்கலாம்ல சார்? ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு அப்பா பேர் வரும். ஃப்ரண்ட் பேஜ்ல அப்பா பேர் வரணும். பேக்ல வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட் பேர் கூட போட்டுக்கலாம். சார் இப்போ நான் ஆதார் சேஞ்ச் பண்ணேன் சார் நேம். மேல தான் சார் சொல்றீங்க. ஆதார் அட்டைக்கு ஃப்ரண்ட் பேஜ்னா உங்க போட்டோ உள்ள பக்கம் ஃப்ரண்ட் பேஜ். அதுல வந்து கரெக்ஷன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அப்ளிகேஷன் இருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா 15 டேஸ்ல எனி கரெக்ஷன் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஏதாவது தப்பு இருந்தா கூட முன்னாடி பாத்துங்க. பட் பேக் சைட்ல இருக்கிற அட்ரஸ் சேஞ்சஸ் அதை உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராது. ஏன்னா உங்களுக்கு 12 டிஜிட் நம்பர் போடும்போது உங்களுடைய டோட்டல் வந்துடும். ஆனா அந்த இனிஷியல் உங்க பேரு ஸ்பெல்லிங்கோட கரெக்ட் பண்ணிக்கங்க. அதை அது ஒரு 15 டேஸ்ல அப்டேட் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க. என்னோட சர்டிபிகேட்ல வந்து இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்ல வருதுங்க சார். அது ஒண்ணும் ஆதார்ல பிரச்சனை வந்து இல்ல. பேக்ல இருக்குங்க சார். இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அது இன்சிடென்ட். நீங்க ஓகேங்க ஆதார் சார். தேங்க்யூ. முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஆதார்ல நீங்க முன்னாடி ஆதார் கொண்டு வந்துடலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஆனா கொண்டு வந்துடலாம். ஆதார் நீங்க சர்டிபிகேட்ல அதே வந்துட்டு மாத்திக்கலாம். ஸ்பெல்லிங்ல ஸ்பேஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இருக்குமா சார்? அது முடிஞ்சா நீங்க சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அப்படியே அதே மாதிரி ஆதார்ல கொண்டு வந்துருங்க. சரியா? நீங்க அது அத பத்தி ரொம்ப இது பண்ண வேண்டாம். நீங்க முடிஞ்சா அது மாதிரி கொண்டு வந்துருங்க. அதான் நல்லது. சார் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தானே சார் எடுத்தோம். அப்ப வந்து ஒய்ஃப் ஆஃப்னு போட்டு வாங்கினது எதுவும் பிரச்சனையாமா சார்? பாசம் இதுல மட்டும்தான் பாசம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்ன்றதுனால ஹஸ்பண்ட் மேல இதுல மட்டும் தான் பாசம். சாப்பாடு போடுறீங்களா என்னன்னு தெரியல. கேட்டாதான் தெரியும். சார் போடாம நீங்க எல்லாம் எப்படி சார் சாப்பிடுறீங்க? சும்மா ஜோக்கு சொன்னேன். சரி சந்தோஷம். ரைட். சரி மிஸ். ஓகே சார். சார் இருக்காரா? ஜெயராமன் சார். சார் லைன்ல தான் இருக்கும் சார். ஃப்ரண்ட் பேஜ்ல அப்பா பேர் கம்பல்சரி இதுக்கெல்லாம் போட்டுருங்க சார். ஃப்ரண்ட்ல வந்து போட்டோ இருக்கிற ஃப்ரண்ட் பேஜ்ல அப்பா பேர் கம்பல்சரி போட்டுருங்க சார். பின்னாடி வந்து கணவர் பேர் போட்டுக்கலாம். என்ன சார்? ஆமா சார். பின்னாடி சார் அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து அப்பா பேரே இல்லைங்க சார். இனிஷியல் மட்டும் தான் சார் போதும். கொடுத்திருக்காங்க. இன்சில் இருந்தா கூட போதும்ல சார். பேஜ்ல அப்பா பேரே இல்ல சார். பேரு, பிறந்த நாள், அது என்ன பெண் பேக் சைடுல அதுதான் சார் வந்து இருக்கு. அட்ரஸ் மட்டும் மாறி பேக் இருக்குங்க சைடுல சார். தான் அட்ரஸ் இருக்கு சார். பேசுறதுக்கு எல்லாம் இங்க பேசினா உங்களுக்கு ஒவ்வொரு ஆள் பேசுங்க. இங்க பாருங்க சார் ஜெயராமன் சார். இன்சில் இருந்தா போதும்ல சார். ஜெயராமன் சார். நீங்க சொல்லி முடிங்க சார். அப்புறம் உங்களை பேச சொல்லுங்க சார். கேட்க மாட்டேங்குதுங்க சார் நல்லா தெளிவா. சார் ஆதார் கார்டுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க சார். லாஸ்ட்ல கொஸ்டின் டவுட் கேட்கட்டும் சார். ஜெயராமன் சார் இருக்காரா? அவர் மட்டும் பேசட்டும். இப்ப ஜெயராமன் சார். சரி ரைட். இப்ப ஆதார் அவ்வளவுதான். ஆதார் பார்த்தாச்சு, கம்யூனிட்டிஸ் பார்த்தாச்சு, மத்தபடி எல்லா சர்டிபிகேட்டும் பார்த்தாச்சு. இதுதான், வேற ஒண்ணு பெருசா ஒண்ணு நம்மளுக்கு சொல்லுங்க. வேற எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்க சொன்னா சொல்லுங்க. கான்வகேஷன் சர்டிபிகேட்டும் டிகிரி சர்டிபிகேட்டும் ஒண்ணா சார்? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே சார். ஆதார் அப்டேட் கூட பண்ணலாமா சார்? ஆதார் அப்டேட் பண்ணலாம். இப்ப பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ணணுமோ இப்பயே பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார்ல வந்து
இந்த புது ஆதார் கிரீன் கலர்ல இப்ப வருது. நீங்க அந்த காலத்துல உள்ள ஆதாரே வச்சுட்டு இருக்காதீங்க. சரியா? ஏன்னா ஆதார் வச்சு நம்ம அப்லோட் பண்ணணும். நீங்க அது எல்லாமே வந்து கிரீன் கலர்ல ஒரு கார்டு ஐ திங்க் 30 ரூபாவோ 50 ரூபாவோ ஏதோ கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாத்தி விட்டுருங்க. மாத்தும் போது நீங்க என்னென்ன அதுமாதிரி ஃபோன் நம்பர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. மெயில் ஐடி நீங்க எல்லாரும் வச்சிருப்பீங்க. ஃபோன் நம்பரு லைவா உள்ள ஃபோன் நம்பரு ஆதார்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஓடிபி அதெல்லாம் வர்றதுக்காக சொல்றேன் நான். சார் ஃபோன் நான் நம்பர் ஒரு இல்லைன்னா ஃபோன் எக்ஸாம் நம்பர் ஆட் போகும்போது பண்ணிக்கோங்க. சார் வெட்டி போடு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸாம் போகும்போது ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த இதுல இருக்கிற மாதிரி அந்த 14/3 இயரோட இருக்கணும் அப்படின்னு அதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்ன அப்டேட் பண்ணிக்க சொல்றாங்க சார். அப்படிதானே இருக்கும். எப்படி இருக்கு? அப்படி இல்லையா? முன்னாடி வந்து சும்மா மந்த் வைஸ் போட்டு வச்சிருக்காங்களா? இயர் சார் மட்டும் இயர் மட்டும் வச்சிருப்பாங்க, டேட் மட்டும் இருக்கும் சார், மந்த் இருக்கு. கம்பல்சரி ஆதார் கார்டுலயும் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? இன்சில் சார். வந்து இருந்தா போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதார் கார்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. இப்ப கிரீன் கார்டுல ஒரு கார்டு வாங்கிக்கோங்க. அதுல என்னென்ன நீங்க போன் நம்பர் இல்லைனாலும் இந்த ஒரே டயத்துல எல்லாமே பண்ணிடலாம். அதை கொஞ்சம் பண்ணி வச்சிருங்க. சார் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சரி எம்ப்ளாய்மெண்ட் சரி ரைட் அடுத்த சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து நான் என்ன சொன்னதா அதுக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கல. சரியா? நம்ம அது பரவாயில்ல. இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நீங்க வச்சிருந்தா அது நான் ஒரு நிமிஷம் அதை பத்தி சொல்லிடுறேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல நீங்க வந்து சில பேர் வந்து ரெனுவல் பண்ணாம கூட அது விட்டுருக்கலாம். அது எனக்கு தெரியல. நீங்க முதல்ல ரெனுவல் இப்ப லைவா இருக்கா இல்ல டெத்ல இருக்க இறந்து போச்சா அதெல்லாம் நீங்க இப்ப எடுத்து பாருங்க. உங்க சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. எதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு லைவா வச்சுக்கோங்க. சரியா? எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பொறுத்தளவு லைவா இருந்தா பிரச்சனை இல்லை. டெத் ஆயிடுச்சு சார், அது மாத்தவே முடியாது. ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சார் அதுக்கு டைம் முடிஞ்சு வச்சு இனிமே மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா புது கார்டு வேணா போடணும்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மார்க் ஒன்றும் கிடையாது. சப்போஸ் வந்து அதுக்கு இன்னொரு இந்த இயர்ல உள்ளவங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க இப்போ வந்து பேப்பர்ல போடுவாங்க நியூஸ் ஆகும் வந்து திரும்ப ரெனுவல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கவர்மெண்ட் தரும். அப்ப போய் அதை ரெனுவல் சொல்லுங்க சார். இப்போ வந்து 15 மாசத்துக்கு நம்ம பண்ணாம விட்டுட்டா ஒரு சான்ஸ் லைஃப் டைம் சான்ஸ் ஒரு டைம் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ஓ அப்ப நேரடியா போயிடணும். கொடுக்குறாங்க சார். கொடுக்குறாங்க. எஸ் சார். கொடுக்குறாங்க. ரைட். திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க சார். அந்த மாதிரி வெரி குட். கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க சார், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லன்னா நீங்க நேரா போய் பாருங்க அப்படிம்பாங்க சார். சப்போஸ் ரொம்ப டவுட்னா கம்ப்யூட்டர் சென்டர் நம்பாம நேரா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்ல நினைச்சேன், கவனிங்க. இப்ப நீங்க உங்க லோக்கல்ல பிஎஸ்சி வித் பிஎட் பதிஞ்சிருப்பீங்க. சரியா? ரைட். இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. இது வந்து கார்டு 1ன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதே இது எம்எஸ்சி பிளஸ் பிஎட் பதிஞ்சிருப்பீங்க. இது தனியா பதியணும். இது கார்டு 2. சரியா? இது ஐ திங்க் எங்கன்னா சென்னையும் இன்னொரு இடத்துல எங்க மதுரை இருக்கு, சென்னை இருக்கு. 2 மட்டும் தான் நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். மதுரை சென்னை மதுரை தான் சார். ஆமா சார். அவ்வளவுதான் 2 தான். இந்த சவுத் மதுரையில சொல்லுங்க. இது நீங்க சொன்னீங்க சார். ஏற்கனவே ஒரு தடவை வந்து அதாவது யூஜியும் இதுவும் நம்ம வந்து நேட்டிவ்லயே பண்ணிருக்கோம். 10th 12th யூஜி பிஎட். அதே மாதிரி பிஎட் பிஎட் வந்து சென்னை போர்ட்டல் இல்ல மதுரையில அங்க போய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஆன்லைன்ல அவங்களே பண்றாங்க சார். நான் திருச்சி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஆன்லைன்லயே பண்ணிட்டேன். இதை ஆன்லைன்லயே பண்ணீங்களா? ஆன்லைன்ல சென்னை போக ஆனா தேவையில்லை. நாங்கலாம் டைரக்டா தான் சார் பண்ணோம். நாங்கலாம் மதுரைக்கு போய் டைரக்டா பண்ணோம். ஆனா இப்போ உள்ள ஆப்ஷன் ஆன்லைன்ல பண்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே. ஆன்லைன்ல பண்ண வாய்ப்பு இருந்தா ஆன்லைன்ல பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருச்சியிலே அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்லயே வந்து அவங்களே ஆன்லைன்ல சென்னை போர்ட்டல்ல பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. ரைட் வெரி குட். அது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஏதாவது மாத்தி மாத்தி சொல்லிடுவாங்க. டைரக்டா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிருங்க. அவர் சார் சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சரியா? இல்லைன்னா சென்னையோ மதுரையோ நியரஸ்ட் ஏதோ அங்க போயிருங்க. ஸோ இதுல வந்து கம்பல்சரி எம்எஸ்சி நீங்க இந்த பிஜி பதிஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பிஜி எம்எஸ்சி பதிஞ்சிருப்பீங்க. அதோட கம்பல்சரி பிஎட் பதிஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம பிஜிக்கான குவாலிஃபிகேஷன். இது குவாலிஃபிகேஷனே கிடையாது. இது யூஜிக்கு தான் குவாலிஃபிகேஷன். ஆனா இப்ப கேட்கறது இல்ல. லாஸ்ட் ஒரு 4 இயர் 5 இயர்ஸா இதை கேட்கறது இல்ல. இருந்தாலும் சேஃப்டிக்கு இதை வச்சுக்கிடுவோம். சரியா? ஸோ சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட்ல பிஎஸ்சியோட பிஎட் பயஞ்சிருப்பாங்க. எம்எஸ்சி மட்டும் ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. அதுல பிஎட் பயஞ்சிருக்க மாட்டாங்க. அதுலயும் பிஎட் பதிய வேண்டும். இது ரூல். ஆனா இது வந்து இப்ப கண்டுக்கிறது இல்ல. மார்க் இருந்தா தான் நம்ம அதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்போம். அப்ப மார்க் எதுவும் இல்ல, திடீர்னு என்னத்தையாவது கவர்மெண்ட் இதுக்கு நான் மார்க் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் போய் டென்ஷன் ஆகக்கூடாது.
அதே யாரெல்லாம் எம்எஸ்சி வச்சிருக்காங்களோ அதுல பிஎட், இதுலதான் எம்ஃபில், பிஹெச்டி வேற என்னென்ன பதியணுமோ இதுலதான் பதிஞ்சிருப்பீங்க அடிஷனலா. ஸோ எம்எஸ்சி பிஎட் பதிஞ்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க, லைவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைவா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். சார் எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல என்னன்னா அட்ரஸ் வந்து பிஎஸ்சி பிஎட் இது பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ரிக்டோட அட்ரஸ் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம அட்ரஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மாறி இருப்போம். அதுல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ நீங்க அந்த எம்எஸ்சி பிஎட்ல பாத்தீங்கன்னா அதுல டிஸ்ட்ரிக்ட் அவங்களே மாத்தினா கூட பரவாயில்லன்னு மாத்தி கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த பிஎஸ்சி பிஎட்ல வந்து மொத்த இதுவும் 10th 12th எல்லாம் எடுத்துட்டு போனாதான் வந்து மாத்துவாங்கன்றாங்க. அது மாத்தலாமா இல்ல அது அப்படியே வேண்டாம் வேண்டாம், அது பெருசா மாத்த வேண்டாம் மிஸ். அதே மாத்த போறீங்க அப்படியே நீங்க டிஸ்ட்ரிக்ட், நீ வேற டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அதாட்ட இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி வந்து அதை வச்சு நம்மளுக்கு சீனியாரிட்டியில பண்ணும்போது நிறைய இது, இப்பதான் அது ஒன்றும் கிடையாது இல்ல. சும்மா லைவா மட்டும் ரெண்டையும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மெயினா அந்த இதை வச்சுக்கோங்க, லைவா மட்டும் எம்எஸ்சி பிஎட் லைவா வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? ஸோ இது ஓகே, இதுதான் முக்கியமான விஷயங்கள். சார் பிஎட் பிஜி நான் பதிவு பண்ணும்போது கேட்டேங்க சார், நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க பிஎட் வந்து இங்க பதிவு பண்ணா போதும், அங்க மதுரையில பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்ம் கொடுத்துதான் சார் நான் ஃபில் பண்ணேன். எம்எஸ்சி மட்டும் தான் சார் பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப மறுபடியும் பிஎட் பண்ணணுமாங்க சார்? கண்டிப்பா பிஎட் பண்ணணும். பிஎட் பண்ணணும், பிஎட் கம்பல்சரி. அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து நீங்க பிஎஸ்சி பிஎட் நினைச்சிட்டு சொல்றாங்க. இது தனி கார்டு, இது தனி கார்டு, ரெண்டு தனித்தனி கார்டு. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு எம்எஸ்சியோட பிஎட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்துல பண்ணி முடிச்சிருங்க. சரியா? சோ இது ரெண்டு கம்பல்சரி இருக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? சார் ஆன்லைன்ல பண்ண முடியுமாங்க சார்? சார் எனி ஒன் இத வந்து எம்எஸ்சி ஓட அடிஷனலா இந்த எம்எஸ்சியோட ஆன்லைன்ல பிஎட் பதியலாமா? யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவங்க நம்ம மொபைல்லே பண்ணலாம் சார். மொபைல்ல எல்லாம் பண்ண வேண்டாம், நெட்ல போய் நெட் சென்டர்ல போய் பண்ணுங்க. ஏன்னா அது ஸ்கேன் பண்ணிலாம் அனுப்பணும். நீங்க மொபைல்ல எல்லாம் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போய் இ சேவை மையத்துக்கு போய் அவனை போய் சொல்லுங்க, பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே ஓகே. சோ அது மாதிரி எல்லாரும் செஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடுத்து வேற ஏதாவது அடுத்தது டைம் இருந்தா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் பிபி தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தமிழ் வழி சான்றிதழ் வாங்கணுமா சார்? அதையும் சொல்லிக்கிறேன். இது நல்ல ஒரு கேள்வி, கவனிங்க. இதுலயா தமிழ் மீடியம் நீங்க அப்ளை பண்ண போது நான் திரும்ப சொல்றேன், 10th 12th யூஜி பிஜி இது எல்லாமே தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். நீங்க இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, இது கூட யூஜி என்ன செய்வீங்க, சுவாலஜில நீங்க தமிழ் மீடியம்னு சர்டிபிகேட் இருக்கலாம். ஆனா பிஜி சர்டிபிகேட்ல தமிழ் மீடியம்னு இருந்தா மட்டும்தான் நீங்க தமிழ் மீடியத்தை அப்ளை பண்ணணும். மோஸ்ட்லி 100% இருக்காது, 100%. இதுல யாராவது இருக்கீங்களா? நம்ம கிளாஸ்ல யாராவது இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க. இருக்க மாட்டாங்க. இதுல நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது சொல்றேன் நானு, கால்பார் வந்த பிறகு நான் அந்த டைம் உங்களுக்கு கைட் பண்றேன், இப்ப மறந்துடுவீங்க. அப்ப யாருமே தமிழ் மீடியம் கோட்டால போடக்கூடாது, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அது இப்ப நான் சில விஷயங்கள் இப்ப நான் சொல்ல விரும்பல சார், விரும்பினா நீங்க மறந்துடுவீங்க. அந்த அப்ளை பண்ணும்போது நான் டீடைல்ஸ் சொல்றேன். சரியா? சார் எனக்கு ஒரு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தான் முக்கியமா சார்? என்னது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் சொல்லிட்டேன்ல. இந்த பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் மட்டும் சர்டிபிகேட் ரெடி பண்ணு, அவங்க கண்டிப்பா வைக்க வேண்டியிருக்கும். பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இந்த அந்த சார் சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சார் சார் எனிஒன் சொல்லுங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்ப சான்ஸ் கொடுக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப சான்ஸ் இருக்குங்களா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்ல மேம், இல்ல இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. அது வெப்சைடும் கொஞ்சம் இதுவா தான் இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். மேடம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க பாருங்க, நியூஸ் பேப்பர்லயே போடுவாங்க பாருங்க.
ஓகே சார் சார் தேங்க்யூ எனக்கு ஒரே ஒரு ஆதார் சின்ன doubt. சார் பிஎட்ல சார் வந்து எனக்கு எல்லா ஆதார் லெவல் கரெக்டா இருக்கு சார். எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட் சார் கவனிங்க, இப்ப ஓரளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரியா. இனி ஏதாவது இருந்தால் இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு நாளைக்கு நான் கிளாஸ் மாதிரி ஒரு 1 hour கூட போடுறேன். அப்ப நம்ம இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம இதை பத்தி பேசுவோம். ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். வேற ஏதாவது டவுட்னா நீங்க குரூப்ல கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. வேற ரிலேட்டடா இது விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பேசுவோம் சரியா. ஸோ கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். வேற ஏதாவது தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார் தேங்க்யூ.